அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு நிகழ்வை பற்றி நாம் இன்று சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு நிகழ்வு நாம் பல நேரங்களிலே அதிகமாக பொருட்படுத்துவதில்லை. நாம் நம்மை பற்றியே சிந்திப்பதால், நமது மீட்பை பற்றியே நாம் சிந்திப்பதால், இயேசுவின் பிறப்பு, நமக்காக அவர் உயிர்த்துறத்தல், மீண்டும் உயிர்த்தெழுதல், இதை பற்றி நாம் சிந்தித்து பிடித்துக் கொள்கின்றோம். ஆனால் இயேசுவை பொறுத்தவரையில் அவர் தந்தையிடம் இருந்து வந்தார், தந்தையிடம் செல்ல வேண்டும். எனவே எங்கிருந்து வந்தாரோ அங்கு அவர் திரும்பி செல்லுகின்ற அந்த முழுமையான அந்த பயணத்தை நாம் இந்த நிகழ்விலே பார்க்கின்றோம். தான் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்ற உணர்வு இயேசுவின் இவ்வுலக வாழ்வின் கடைசி நாட்களிலே அதிகமாக தென்படுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக யோவான் நற்செய்தியிலே, யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே, இப்பொழுது என்னை அனுப்பினவரிடம் நான் போகிறேன் என்று சொல்லுகின்றார். 10வது வசனத்திலே நான் தந்தையிடம் செல்கிறேன் என்று சொல்லுகின்றார். 28வது வசனத்திலே நான் கடவுளிடமிருந்து இவ்வுலகுக்கு வந்தேன், இப்பொழுது இவ்வுலகை விட்டு அவரிடம் செல்கின்றேன் என்று சொல்கின்றார். எனவே தந்தையோடு இணைந்திருப்பது இயேசுவின் வாழ்க்கையிலே அவருடைய உணர்விலே மேலோங்கி நிற்கின்ற ஒரு உணர்வு. இதைத்தான் 13ஆம் அதிகாரத்தில் கூட யோவான் அந்த சீடர்களுடைய பாதங்களை இயேசு கழுவுகின்ற அந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், தான் கடவுளிடமிருந்து வந்தது போல அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதை அறிந்தவராய் இயேசு பந்தியை விட்டு எழுந்து மேலுடையை கழற்றி விட்டு ஒரு துண்டை இடுப்பில் கட்டினார் என்று அந்த நிகழ்வுக்கு முன்னுரையாக அவர் தந்தையிடம் செல்ல வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவராக செயல்பட்டார் என்பதை பதிவு செய்கின்றார். இதை நாம் இன்னும் தெளிவாக யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். உயிர்த்த இயேசு மகதலா மரியாவை சந்திக்கின்றார். இறந்து போன ஆண்டவர் உயிர் பெற்று வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியிலே மரியா ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், மரியா, இப்படி பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தையிடம் செல்லவில்லை என்று சொல்லுகின்றார். இதன் பொருள் என்ன? என் பணி இன்னும் முடியவில்லை என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனக்கு இன்னும் வேலை இருக்கின்றது, நான் என் அலுவலை தொடர வேண்டும், நான் தந்தையிடம் செல்லுவது வரை என் பணி முடியாது என்பதை அவர் உணர்த்துகின்றார். எனவே இந்த நாளின் முதல் சிந்தனையாக தந்தையோடு இணைந்திருத்தல், தந்தையிடம் சங்கமித்தல், இதை நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. புனித அகஸ்டினார் அழகாக சொல்லுவார், our hearts are restless until they rest in you. இறைவா, எங்கள் நெஞ்சங்கள் அமைதி காண்பதில்லை, அவை உம்மில் அமைதி காண்பது வரை என்று சொல்லுகிறார். எனவே இறைவனோடு இணைந்திருத்தல், கடவுளில் சங்கமித்தல் என்பதுதான் நம்முடைய அருள் வாழ்வின் உச்சம். கடவுளை நாம் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலாக நாம் காண முடியும். இந்த பேராற்றலின், இந்த பிரபஞ்ச ஆற்றலின் ஒரு அணுவாக, ஒரு துளியாக நான் செயல்படுகின்றேன். இந்த மாபெரும் ஜோதியிலே ஒரு அகல் விளக்காக இந்த உலகிலே நான் பணியாற்ற வேண்டும். இரண்டாவதாக, பழைய உடன்படிக்கை நூலிலே அந்த நூலின் மையமாக இருப்பது இஸ்ராயல் மக்கள் எகிப்தின் அடிமை வாழ்விலிருந்து கடந்து வருகின்ற அந்த நிகழ்ச்சி. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் இயேசு சாவை கடந்து வாழ்வை அடைகின்றார், உயிர்த்தெழுகின்றார். இந்த கடத்தல், இந்த பாஸ்கா நமது வாழ்வின் மையமாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு பாஸ்காவுக்கு பின்னால் அந்த விடுதலை வாழ்வு என்பது கிடைக்கின்றது. ஆனால் உடனடியாக வாக்களிக்கப்பட்ட நாடு கிடைக்கவில்லை. அந்த நாட்டை அடைவதற்கு முன்னால் இவர்கள் பக்குவப்பட வேண்டும், பயிற்சி அடைய வேண்டும், கடவுளின் மக்கள் இனமாக விருப்பெற வேண்டும். புதிய சட்டம் வழங்கப்படுகின்றது, அந்த சட்டத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்படியாக அவர்கள் பயிற்சி பெறுவதற்காக எடுத்துக்கொண்ட காலம் 40 ஆண்டுகள்.
அதுபோல புதிய உடன்படிக்கை நூலிலே ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்னால் தன் சீடர்களோடு அவர் செலவிடுகின்ற இந்த காலம் அவர்களை பயிற்றுவிக்கின்றார். சிலுவையின் சாவை பற்றிய இடர்களை அகற்றுகின்றார். மறைநூலை புதிய கண்கொண்டு பார்க்க வைக்கின்றார். இப்படியாக உடனிருந்து 40 நாட்கள் பயணிக்கின்றார். எனவே இயேசு யாரையும் தனியாக விடுவதில்லை. அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்வதற்கு ஏற்ற தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கின்றார். இயேசு நமது ஆசிரியர். இயேசுவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் திடுதிப்பென செய்வதற்கல்ல, இயேசுவில் நிலைத்து நின்று நிதானித்து தீர்மானிக்கின்ற ஒரு தன்மை நமக்கு வேண்டும். இதை இயேசுவிலே நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பணி வாழ்வு அவருடைய திருமுழுக்கு அந்த நிகழ்விலிருந்து ஆரம்பமாகின்றது. இந்த அனுபவத்துக்கு பின்னால் இயேசு உடனடியாக தனது பணி வாழ்க்கையை தொடங்கவில்லை. அவருக்கும் ஒரு 40 நாட்கள் தேவைப்பட்டன. பாலை நிலத்திலே தனித்திருக்கின்றார். எனவே வாழ்க்கையில் எதையும் நிதானமின்றி நாம் அணுகக்கூடாது என்பதை, வாழ்க்கையில் இதற்கும் நாம் தயாரிப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த 40 நாள் அனுபவம் நமக்கு உணர்த்துகின்றது. மூன்றாவதாக, இயேசுவின் விண்ணேற்றத்தில் நாம் ஒரு சகாப்தத்தின் முடிவை நாம் பார்க்கின்றோம். இங்கு ஒரு சகாப்தம் முடிகின்றது, இன்னொரு சகாப்தம் தொடங்க காத்திருக்கின்றது. இனி இயேசு சீடர்களோடு இருக்க மாட்டார். இனி என்ன நடந்தாலும் உடனடியாக சென்று ஆலோசனை கேட்பதற்கு இயேசு இல்லை, உடல் அளவில் இல்லை. இந்த ஒரு கட்டத்துக்கு சீடர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இதுவரைக்கும் பாலஸ்தீன எல்லைக்குள் அடங்கியிருந்த இயேசுவின் பணி இப்பொழுது உலகம் முழுவதும் விரைந்து செல்ல தயாராக இருக்கின்றது. இந்த பணியை சீடர்கள் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்காக சீடர்கள் தயாராக இருக்கவில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் ஆவியின் ஆற்றலினால் அவர்கள் புறப்பட்டு செல்லுவார்கள். எனவே இந்த கட்டம் ஒரு புதிய கட்டம். இயேசு தங்களோடு இல்லை, இருந்தாலும் இயேசுவின் பணியை நாம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்கின்ற இந்த தருணம். இதை நாம் இன்னும் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இந்த வாழ்வு என்பது சவால் மிக்க வாழ்வு, பிரச்சனைக்குரிய வாழ்வு, விலை கொடுக்க வேண்டிய ஒரு வாழ்வு. இதை பற்றி ஜெர்மனி நாட்டிலே வாழ்ந்த டியூட்ரிச் போனஃபர் என்று சொல்லக்கூடிய அந்த இறையியல் வல்லுநர் மிக தெளிவாக தன்னுடைய புத்தகத்திலே சொல்லுகின்றார். அந்த புத்தகத்தின் பேர் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவத்தின் விலை. ஒரு சீடனாக இருப்பது எவ்வளவு ஆபத்தானது என்பதை அவர் விளக்குகின்றார். இந்த இறையியல் வல்லுநர் ஜெர்மனி நாட்டிலே ஹிட்லரின் அந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டவர். அவரை கைது செய்து வதை முகாமிலே வைத்திருந்த போதுதான் அந்த துன்பங்களோடு அவர் எழுதுகின்ற அந்த புத்தகம் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். கடைசியாக ஹிட்லர் அவர் தற்கொலை செய்து சாகின்ற பொழுது ஒன்றை சொல்லிவிட்டு செத்தாராம். என்ன நடந்தாலும் கைதிகள் தப்பக்கூடாது, யார் தப்பினாலும் டியூட்ரிச் போனஃபர் தப்பக்கூடாது, அவரை கொண்டு விடுங்கள் என்று சொல்லிதான் ஹிட்லர் தன் உயிரை மாய்த்துக் கொள்கிறார். அதுபோல தன் இன்னுயிரை கொடுத்த டியூட்ரிச் போனஃபர் சொன்ன ஒரு வாக்கியம் என்னை ஆழமாக பாதித்த ஒரு வாக்கியம். அவர் சொல்லுவார், in front of God, with God, we live without God. கடவுளுடைய முன்னிலையில் கடவுளோடு நாம் கடவுளின்றி வாழ்கின்றோம் என்று சொல்லுவார். ஆம், நாம் கடவுளோடு தான் இருக்கின்றோம், கடவுளின் பிரசன்னத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் வாழ்க்கையில் சில நேரங்களில் கடவுள் இல்லாமல் போவார். நான்காவதாக, இயேசுவின் பணியை தம் சீடர்கள் செய்யும் போது நடக்கின்ற அரும் அடையாளங்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். உண்மையில் இந்த பகுதி தான் இன்று நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட பகுதி. மார்க் நற்செய்தி
16ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரையிலான இந்த வசனங்களில் தான் உயிர்த்த இயேசு விண்ணேற்பு அடைகின்ற பொழுது தன் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகளிலே நாம் ஒன்றை மட்டும் கவனிக்க வேண்டும். இது கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கின்றது. அதை எப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது என்று நாம் வாசித்துவிட்டு விஷத்தை எடுத்து குடிக்க முடியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே தீமையின் மொத்த உருவத்தையே நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் அது உங்களை ஒன்றும் செய்யாது. உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அதுபோல விஷமாக இருந்தால் கூட அது நம்மை நிலை குலைய செய்யாது. டியூட்ரிச் போனஃபர் அந்த விஷத்தை சந்தித்தார். ஹிட்லர் என்ற விஷத்தை குடித்தார். அவரது உடல் மாய்ந்து போனது. ஆனால் அவர் அழியவில்லை அல்லவா? அதைத்தான் நாம் இங்கு பார்க்கின்றோம். தன்னுடைய சீடர்கள் புதிய மொழிகள் பேசுவார்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். பாலஸ்தீனத்திலே எபிரேயம், அரமேயம், ஒரு சிலர் கிரேக்கம், இப்படிப்பட்ட மொழிகளை மட்டும் பேசிய அந்த சீடர்கள் இன்று உலகம் முழுவதும் எல்லா மொழிகளையும் பேசுகின்றார்கள். புதிய புதிய மொழிகளிலே பேசுகின்ற சீடர்கள் இயேசுவுக்கு வந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் நோயாளிகளை குணமாக்குவார்கள் என்று இயேசு சொல்லுகின்றார். உலகம் முழுவதும் இயேசுவின் சீடர்கள் நோய் நீக்கும் பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பணிகள் இயேசு நமக்கு கொடுத்த பணிகள். மனிதனை முழுமையடைய செய்வதற்காக, மனிதனை சிதைக்கின்ற தீய சக்திகளை எதிர்ப்பதற்காக ஆற்றலோடு செயல்பட இயேசு நம்மை அழைக்கின்றார். அந்த இயேசுவின் பணியிலே, இயேசுவின் சீடர்களின் பணியிலே நான் கலந்து கொள்கின்றேன் என்பதுதான் எனக்கு மகிழ்ச்சி. உயிர்த்த இயேசு விண்ணேற்பு அடைகின்ற அந்த தருணத்திலே நமக்கு விட்டு சென்ற இந்த சவால்கள், இந்த பணிகள் இன்முகத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் நான் இயேசுவின் சீடன். இயேசுவின் சீடன் என்று சொல்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். இன்னல்களோடு, துன்பங்களோடு, சாவோடு நாம் இயேசுவிலை வாழ்வோம் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம்.